ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பேலியகுட மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். சொல்லுங்கள், மரக்கறிகள் வாங்குறதுக்காகத்தான் போயிருந்தேன். ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போயிருக்கேன் பேலியகுடைக்கு. அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை கொஞ்சம் சோம்பல் தனத்தில் இங்கே பெட்டா மார்க்கெட்டுக்கு போனேன்னா, ஆனால் சரியான விலையாக இருந்துச்சு. அதோட இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு இன்றைக்கி கடன்ட்டு பேலியகுட மார்க்கெட்டுக்கே வந்தாச்சு நண்பர்களே. மரக்கறிகள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது தெரியுமா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குது மரக்கறிகள் எல்லாம். விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விலையாக தான் இருக்குது, நல்ல மலிவான விலையில் இருக்குது. இங்கே போன மட்டும் சொன்னால் நாங்கள் நல்ல மலிவாக வாங்கி கொண்டு வரலாம். எல்லா மரக்கறிகளுமே இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் கலர் கோவா இருக்கும் பாருங்க. நான் நார்மலாக இந்த கோவா ஒரு நாளுமே சமைச்சதில்லை. இது டெய்லி பார்த்துருக்கிறேன், வீடியோக்கள்லையும் பார்த்துருக்கேன், கடைகள்லையும் பார்த்துருக்கேன். இது ஒரு நாளைக்கு வாங்கணும்ட்டு நெடுக ஆசையாக இருந்துச்சா, இன்றைக்கு வாங்கியாச்சு நண்பர்களே இந்த கோவா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் மாதிரி. இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இதில் பேர் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச சுண்டன் கத்திரிக்காயா இல்லை என்ன வேறு வட்ட கத்திரிக்காய் என்னொன்று சொல்லுவீங்க நண்பர்களே. இதற்கு வாங்கி சமைச்சு பார்க்கணுமெண்டு எனக்கு ஆசை. அதோட வாங்கியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இளநி வாங்குறதுக்கு இங்கே வந்துட்டேன் சொல்லுங்க. எனக்கு தெமிலியண்டா நல்லாவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விலையாக இருக்குது நண்பர்களே. ஆனால் பேலியகுட மார்க்கெட்டில் நல்ல மலிவு தெரியுமா உங்களுக்கு. ஒன்று வாங்கினா 130 ரூபான்னு சொன்னார். நீங்கள் கூட எடுத்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா தருவேன் தங்கச்சின்னு சொன்னார். அதோட நான் இந்த ஒரு குழியே எடுத்துட்டேன் சொல்லுங்க. ஏற்கனவே முதல் ஒருக்கா வாங்கினேன்னா அது குடிச்சு முடிச்சுட்டேன். என் மகனுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். அந்த வழுக்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், அண்ணா வழுக்கள் இருக்க மாதிரியே தாங்கண்டு இல்லை நீ வாங்கி கொண்டு நண்பர்களே. அப்படியே மேலே வந்துட்டேன். மேலே தான் பழங்கள் இருக்குது தெரியுமா. அதோட பழங்களுக்கு கடகடன்னு வந்தாச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாசி பழங்கள் எல்லாம் அண்டைய மாதிரி இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் கணக்காக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கு தான் மெயினாக நான் இங்கே வந்து நான் ஏன்னு சொல்லுங்க, ஒரு கிலோ வாழைப்பழம் அங்கே பெட்டா மார்க்கெட்டில் வாங்கினேன் 1500 ரூபா. நான் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா மட்டும்தான் ஒரு குலையே நண்பர்களே. இப்போ பெரிய சமையல்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து வாங்குறது எங்களுக்கு லாபம். அதோட வந்து கடகடன்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு சரியான களைப்பாக போயிட்டு ஒரு இளநியை வாங்கி குடிச்சு மட்டக்கண்டு குடிச்சோன்னு அப்படியே தாகம் அப்படி தீர்ந்துச்சேன்னு சொல்லுங்கள். பின்னேரம் பார்த்தீங்கன்னா மழை வந்து நைன்னு வந்து கொண்டிருக்குது. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெருப்பு வைக்கையாக இருக்குது. என்ன வைக்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு வைக்கையா எங்கள் வீட்டு வைக்கையா, அப்படி வெயில் அடிக்குது நண்பர்களே. சரியான தாகமாக இருந்துச்சு. கடகடன்னு ஒரு இளநியை வாங்கி மட்டக்கண்டு குடிச்சிட்டு அப்படியே வேண்டின வாழைக்குள்ளையும் தூக்கி கொண்டு மழை விளையாட்டு கீழே இறங்கி ஆச்சு நண்பர்களே. ஏன்னா மரக்கறிகள் எல்லாத்தையும் கீழே வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். மேலே தூக்கி கொண்டு வந்துட்டு பேருந்து திருப்பி அதை காவி கொண்டு திரியலாது இல்லை, அதோட கீழே வச்சுட்டு வந்தாச்சு. இங்கெல்லாம் பழக்கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாவுட் பழம் தெரியுமா, அது கூட இருக்குது. இந்த பழம் என்ன பழம்ன்றே எனக்கு தெரியல நண்பர்களே. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், இந்த சீத்தாப்பழத்தில் ஒரு வகை என்று சொன்னார். இது சீத்தாப்பழமா என்னன்னு தெரியல, அதையும் நான் சொல்லிட்டு நண்பர்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க அந்த பழத்துல பேர் சரியா. ஆனால் அதொன்று வாங்கி கொண்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. நெல்லிக்காயிலிருந்து எல்லா லொட்டு லொசுக்கு பழங்கள் முழுக்க இந்த சைட்டில் இருக்குது. நாங்களும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்களும் போய் பேலியகுட மார்க்கெட்டில் மரக்கறிகள் பழங்கள் எல்லாமே ஆசைப்பட்ட மாதிரி மன நிறைவாக வாங்கி சாப்பிடுங்க சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.